Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா SSC ல every shiftல every examல கேட்கக்கூடிய இந்த phrase replacement அல்லது sentence improvement தான் பார்க்க போறோம். So நமக்கு என்னன்னா நமக்கு அது பார்த்த உடனே grammar apply பண்றதா grammar இல்லாம சொல்றதா logically சொல்றதா அப்படின்ற confusion இருக்கும். So அதை நம்ம எப்படி approach பண்ணனும் அதை answer பண்ணும்போது எப்படி 100% கரெக்ட்டான ஆன்சரா வாங்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So answer பண்ணாலே உங்களுக்கு guaranteed 2 marks. So அந்த 2 மார்க் எப்படி வாங்குறது அப்படின்றத பார்க்கலாம். So first வந்து இந்த செஷன்ல ஃபுல்லா phrase replacement உடைய questions வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க கேள்விகளை எப்படி கேட்பாங்க அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா important grammar tricks இதுல எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். and காமனான எக்ஸாம் வந்து பேட்டர்ன்ல என்ன மாதிரியான கேள்விகள் phrase replacement பேஸ் பண்ணி கேக்குறாங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம். and இதன் மூலமாக 100% எப்படி கரெக்ட் வாங்குறது அப்படின்றதையும் பார்க்கலாம். சரிங்களா? ஓகேப்பா. சோ phrase replacement அப்படினு சொல்லும்போது பாத்தீங்க அப்படினா இது வந்து உங்களுடைய எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணும். எது உங்களால grammatically தப்பான ஒரு பார்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படினா அதுக்கு பதிலாக எது கரெக்ட்னு உங்களால சூஸ் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்கிறதுக்காக தான் இந்த டாபிக்கே கேக்குறாங்க. சரிங்களா? சென்டென்ஸோட கரெக்டான மீனிங் உங்களால புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பதில உங்களால சொல்ல முடியுதா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக தான் போடுறாங்க. சரிங்களா? சோ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கிராமட்டிக்கலியும் கரெக்டா இருக்கணும், லாஜிக்கலியும் கரெக்டா இருக்கணும், கொடுத்திருக்க சென்டென்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் விதமாக இருக்கணும். அப்ப எது பெஸ்ட்? சாரி. சோ அந்த விதத்துல எது பெஸ்டா இருக்கும் அப்படின்றத பார்த்து தான் என்னது நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. சோ அதை எப்படி பார்க்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா phrase replacement ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கண்டிப்பாக எல்லா ஷிஃப்ட்லயும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. CGL இருக்கட்டும், CHSL இருக்கட்டும், MTS இருக்கட்டும், CPO இருக்கட்டும். சோ யூசுவலா ஒரு क्वेश्चन பேப்பர்ல பாத்தீங்கன்னா 2 ல இருந்து 4 क्वेश्चन வரும். which means 4 to 8 marks உங்களால என்னது இந்த ஒரு பார்ட்ல இருந்து எதிர்பார்க்கலாம். சோ மினிமம் 4 marks guaranteed இந்த ஒரு क्वेश्चनல இருந்து. சரிங்களா? ஓகே. சரி. சோ காமனா என்னென்ன ஏரியாவை டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா phrase replacement வந்து எதை பொறுத்து இருக்குன்னா subject verb agreement என்ற கான்செப்டை பொறுத்து இருக்கும். சரிங்களா? அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா tense based ஆன errors பேஸ் பண்ணி இருக்கும் and prepositional error பேஸ் பண்ணி இருக்கும். அதே சமயத்துல articles பேஸ் பண்ணி இருக்கிறது கூட இருக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ வேர்ட் ஆர்டர் சென்டென்ஸ் வந்து கரெக்டான ஆர்டர் ஃபார்ம்ல இருக்கா அல்லது இதை மாத்தணுமா அப்படின்ற ஒரு இதுல கூட இருக்கலாம். சோ காமன் ஏரியாஸ் பாத்தீங்கன்னா என்னது இந்த கிராமர் பார்ட்ஸ் தான் நமக்கு என்னது டெஸ்ட் பண்ணுவாங்க. சோ கிராமர்ல இந்த பார்ட்ஸ்ல கண்டிப்பாக நமக்கு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? வேர்ப் ஃபார்மா இருக்கட்டும், வேர்ட் ஆர்டரா இருக்கட்டும், ஆர்டிகல்ஸா இருக்கட்டும், ப்ரிப்போசிஷனா இருக்கட்டும், டென்ஸா இருக்கட்டும், சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்டா இருக்கட்டும், இது எல்லாமே இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு டாபிக். சோ இதை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கேள்விகள் இருக்கும். ஓகேங்களா? சரிப்பா. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுனா verb form. சரிங்களா? 5 ட்ரிக் மொத்தம் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன பண்ணுங்க verb பாருங்க. சரிங்களா? சோ என்ன பண்ணனும்னா ஒரு சென்டென்ஸ்ல verbன்றது கரெக்ட்டா இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் she did not went to school yesterday அப்படின்றாங்க. சரிங்களா? she did not went to school yesterday சொல்லும்போது yesterdayன்றது past tense நமக்கு தெரியும். கரெக்ட்டா? yesterdayன்றது past நேத்துன்னு அர்த்தம். அப்ப கண்டிப்பா என்ன இருக்கணும் இங்க past தான் இருக்கணும். didன்றது past கரெக்ட்டா தான் இருக்கு. டிட்ன்றது பாஸ்ட் கரெக்டா தான் இருக்கு. ஆனா டிட்ன்ற verb கூட எப்பயுமே என்ன பண்ணும் டிட் கூட எப்பயுமே verb எப்படி இருக்கணும் V1 தான் இருக்கணும். பிரசன்ட் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணும். அப்ப did not went சொல்லலாமா? கூடாது. என்ன சொல்லணும்? did not go தான் சொல்லணும். she did not go to school yesterdayன்றது தான் கரெக்டா இருக்கும். wentன்றது இங்க கண்டிப்பாக தப்பா தான் இருக்கும். சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா verb ஃபார்ம் கரெக்டா இருக்கா? ஓகேங்களா? verb form கரெக்டா இருக்கான்றத ஃபர்ஸ்ட் எப்பயுமே பாருங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா subject verb agreement. ஓகேங்களா? இருக்கிற verb சரிங்களா? verb form பார்த்தாச்சு. verb வந்து சப்ஜெக்ட்டோட அக்ரி பண்ணுதா? verbும் சப்ஜெக்ட்டும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்றாங்க. for example the list of items are on the table. so இந்த list of items நீ என்னென்னலாம் வாங்கிட்டு வர சொன்னியோ அந்த list of items ஃபுல்லா எங்க இருக்கு? டேபிள் மேல இருக்குப்பா அப்படின்றாங்க. சோ நம்மள நிறைய பேர் என்ன யூஸ் பண்ணுவோம்னா லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் சொல்லும்போது இது ப்ளூரலா இருக்கு, ப்ளூரல் சப்ஜெக்டா இருக்கு. இதை ஃபாலோ பண்ணி ஆர்ன்றது ப்ளூரல் வேர்பா இருக்கு. சோ சென்டென்ஸ் கரெக்ட் தான், நோ எரர் அப்படின்றத சூஸ் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க? நோ எரர்ன்றத சூஸ் பண்ணுவீங்க. இங்க தான் தப்பு.
ஏன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்ல ஐட்டம்ஸ்ன்றது நம்மளுடைய சப்ஜெக்ட் கிடையாது. ஓகேங்களா, இது நம்மளுடைய சப்ஜெக்டே கிடையாது. ஒரிஜினல் சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைஞ்சு இந்த லிஸ்ட் தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஜெக்ட். ஓகேங்களா, இந்த லிஸ்ட்ல என்னென்ன திங்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்க இருக்குப்பா. அப்ப அந்த லிஸ்ட் தான் நம்மளுடைய சப்ஜெக்டா இருக்கு. அப்ப இதுதான் சப்ஜெக்ட்னா லிஸ்ட்ன்றது என்னவா இருக்கு, சிங்குலர் சப்ஜெக்டா இருக்கு. அப்ப அதை ஃபாலோ பண்ணி என்ன வரணும், சிங்குலர் வேர்ப் தான் வரணும். எஸ் ஆன் த டேபிள் சொல்லணும், ஆர் ஆன் த டேபிள்ன்றது வராது. ஸோ இது நம்ம வந்து சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்றதுலேயே உட்காந்துடுறோம். ஸோ வேர்பு கரெக்டான டென்ஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த வேர்பு சப்ஜெக்ட்க்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இங்க மேட்ச் ஆகல. சரிங்களா, ஓகே. ட்ரிக் நம்பர் 2. ட்ரிக் நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன்ஸை செக் பண்ணணும். கரெக்டான ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன் ஒன்று இருக்கா, இந்த வார்த்தைக்கு கூட இந்த ப்ரிப்போசிஷன் தான் வரணும், இந்த வேர்டு கூட இதை தான் யூஸ் பண்ணணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கா. ஸோ அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு பார்க்கணும். ஹீ இஸ் குட் இன் மேத்தமெட்டிக்ஸ் என்ன சொல்றாங்க, ஹீ இஸ் குட் இன் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ ஒரு விஷயத்துல நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க, உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை, வேற லெவலா நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க அப்படின்னா அங்க குட் இன்னுன்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம், குட் இன்னுன்னு சொல்ல மாட்டோம். தெரியற மாதிரி இன்னுன்னு சொல்ல மாட்டோம். குட் அட் மேத்தமெட்டிக்ஸ் தான் சொல்லுவோம். யூ ஆர் குட் அட் சம்திங், யூ ஆர் குட் அட் கிராஃப்ட்ஸ், யூ ஆர் குட் அட் பெயிண்டிங், யூ ஆர் குட் அட் ஸ்பீக்கிங். சரிங்களா, ஸோ எக்ஸ்பர்ட்டா இருக்கும் போது அங்க என்ன சொல்லுவோம், குட் இன்னுன்னு சொல்ல மாட்டோம், குட் அட்னு தான் சொல்லுவோம். ஸோ ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன். அப்ப இருக்கக்கூடிய ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரிப்போசிஷன் கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்களான்றது பார்க்கணும். ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன் படிங்கன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல். சரிங்களா, கொடுத்திருக்க ஆர்டிகலை கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ மொத்தம் 3 இருக்கு, அ அண்ட் த 3 இருக்கு. ஸோ இந்த 3 ஆர்டிகல் சென்டென்ஸ்ல வந்துச்சு அப்படின்னா கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் அ ஹானஸ்ட் பர்சன் அப்படின்றாங்க. ஷீ இஸ் அ ஆனஸ்ட் பர்சன் சொல்றாங்க. ஸோ ஆனஸ்ட் சொல்லும் போது என்ன சவுண்ட்ல ஆரம்பிக்குது, ஓ சவுண்ட்ல ஆரம்பிக்குது. அப்ப என்ன பண்ணும், an honest person தான் வரணும், a honest person சொல்ல மாட்டோம். சரிங்களா, ஓகே. தான் வரணும், ஆன்ன்றது வராது. ஸோ வவல் சவுண்ட்ஸ்ல ஆரம்பிச்சதுன்னா சரிங்களா, ஏ இ ஐ ஓ யூன்றது வவல் சவுண்ட்ஸ். கரெக்டா, ஸோ வவல் சவுண்ட்ஸ்ல ஆரம்பிச்சது அப்படின்னா அங்க வந்து ஆர்டிகல், அங்க வந்து என்னது ஆர்டிகல் ஆன்ன்றத யூஸ் பண்ணும். இதுவே கன்சோனன்ட் சவுண்ட்ஸா இருந்துச்சுன்னா, கன்சோனன்ட் சவுண்ட்ஸா இருந்துச்சுன்னா அங்க என்னது ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணணும். இது ரிப்பீட்டடா மாத்தி மாத்தி கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. எஸ்எஸ்சில எப்பயுமே ஆர்டிகலை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்பாங்க. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லயோ அல்லது வேற என்ன சொல்லலாம், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட், எரர், இதுல எதுனா ஒண்ணுத்துல கேட்பாங்க. ஸ்பெல் செக் அதுல கூட கேட்பாங்க. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ட்ரிக் நம்பர் 5, லாஸ்ட் ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா parallel ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். ஸோ 2 ஸ்ட்ரக்சர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, 2 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு ஒரு சென்டென்ஸ்ல, 2-3 விஷயங்கள் இருக்கு, அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்றத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ லைக்ஸ் ரீடிங், ரைட்டிங் அண்ட் டு டான்ஸ்ன்னு இருக்கு. ஸோ ஷீ லைக்ஸ் ரீடிங் அப்படின்றது இங்க சொல்லியாச்சு, ரைட்டிங்ன்றது சொல்லியாச்சு. ஆனா இங்க மட்டும் எப்படி இருக்கு, ரீடிங், ரைட்டிங், டு டான்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இது ஜெரண்டா இருக்கு, இதுவும் ஜெரண்டா இருக்கு, இது மட்டும் என்னது இன்ஃபினிட்டிவா இருக்கு. ஸோ அண்ட்ன்றதை நம்ம எப்பயுமே எங்க யூஸ் பண்ணுவோம், அண்ட்ன்றது அடிஷனை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமன்னு சொல்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். அல்லது அண்ட்ன்றது வேற எங்க யூஸ் பண்ணுவோம், சிமிலரான விஷயத்தை கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ ரீடிங்ன்றது ஜெரண்டு, ரைட்டிங்ன்றது ஜெரண்டு. அப்ப இங்க என்னது டான்சிங் தான் வரணும், டு டான்ஸ்ன்றது வராது. கரெக்டா, ஸோ ஒரே மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை கனெக்ட் பண்றதுக்கு தான் இது நம்ம அண்ட்ன்றதை யூஸ் பண்றோம்ன்றது தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, ஓகே. சென்டென்ஸ்ல கரெக்டான பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த 5 ட்ரிக்ஸை வச்சு நீங்க எல்லா எக்ஸாம்ஸும் வெறும் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் என்ன பண்ணுங்க, ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 5 ட்ரிக்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மாறும். சரிங்களா, இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, சரிப்பா. ஸோ எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, இது வருமா அது வருமான்னு தெரியல அப்படின்னா ஆப்ஷன்ஸை பார்த்து எலிமினேட் பண்ணுங்க. இதெல்லாம் வர வாய்ப்பே இல்லைப்பா,
இப்போ டிட்டு கூட பாஸ்ட் டென்ஸ் வரவே கூடாதுப்பா, ப்ரெசன்ட் தான்ப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன்ஸில் இருக்கிறது ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சென்டென்ஸில் எது லாஜிக்கலி கரெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. கிராமட்டிக்கலி கரெக்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் லாஜிக்கலியும் கரெக்டாக இருக்கணுன்றது முக்கியமான விஷயம். அதே மாதிரி என்னன்னா மீனிங் மாறாம, சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட் மாறாம எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்படி நம்ம எலிமினேட் பண்ணும்போது நமக்கு கரெக்ட் ஆன்சர் தானாவே வந்து நிற்கும். ஓகே, ஸோ எக்ஸாமில் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம்ப்பா. டக்கு 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 டக்குன்னு போடவும் தான் நமக்கு ஆப்டியோ ரீசனிங்கோ டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு அப்படின்னா அது போடுறதுக்கு நம்ம கையில் டைம் இருக்கணும். இங்கிலீஷ்லேயோ ஜிஏலையோ நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு போட டைமே இருக்காது. ஸோ அதனால டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். சரிங்களா? எக்ஸாம் அப்போ என்ன பண்ணுங்க, சென்டென்ஸை 1க்கு 5 வாட்டி வாசிக்கிறதுக்கு பதிலாக ஒரு வாட்டி வாசிக்கும் போதே பொறுமையா நிதானமா வாசிங்க. சரிங்களா? ஸோ என்ன கரெக்டா இருக்கு, என்ன தப்பா இருக்கு அப்படின்றத அவங்களே மோஸ்ட்லி கொடுத்துடுவாங்க. அது கரெக்டா கரெக்டு தானா இல்லை தப்பான்றது ஒரு வாட்டி வாசிச்சு பார்த்து பொறுமையா ரீட் பண்ணி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கொஸ்டின் டவுட்ஃபுல்லா இருக்கு, தெரியல அப்படின்னா அந்த கேள்வியிலேயே உட்கார்ந்து இருக்காதீங்க, அடுத்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போங்க. சரிங்களா? ஓகே, ஸோ மோஸ்ட் ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 செகண்ட்லாம் இல்லை, 5 செகண்ட்லேயே சால்வ் பண்ண முடியும். 20 to 30 செகண்ட்ஸ்லாம் இல்லை, 5 to 10 செகண்ட்ஸ்லேயே பார்த்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ண வாச்சும் முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் நிறைய ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்க, டெஸ்ட் போட்டீங்க, மாக் டெஸ்ட் போட்டீங்க, செக்ஷன் வைஸ் போட்டீங்க, டாபிக் வைஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் என்னது டாபிக் வைஸ் இருக்கும், இங்கிலீஷில் டாபிக் வைஸ் இருக்கும். ஸோ வெறும் ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டை மட்டும் வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிராமர் எக்ஸசைஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளோட மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா டெய்லி குவிசஸ் இருக்குது. ஸோ அதை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செக்ஷனல் மார்க்கை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நம்ம இதுலேயே டெய்லி குவிசஸ்லேயே பார்த்தீங்கன்னா 5லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள தான் டெஸ்ட்டே இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அட்டென்ட் பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கே அறியாமல் நீங்கள் பெட்டர் ரிசல்ட்டை காமிப்பீங்க. உங்களோட ஸ்பீட் அதிகமாகும், உங்களுடைய அக்யூரசி அதிகமாகும். பட் ஒரு நாள் கேப் விட்டால் கூட ஒரு 10 நாள் பின்னாடி போயிடுவீங்க. ஸோ அதனால கேப்பே விடாதீங்க, காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க, ஃபுல் எஃபர்ட் போட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டை பார்க்காம இருந்துடாதீங்க, ரொம்ப முக்கியம். வேர்ப் டென்சஸ் கன்ஃபியூஸ் ஆகும். பாஸ்ட் பர்ஃபெக்ட்க்கும் என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் என்ன வித்தியாசம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்க்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்க்கும் என்ன வித்தியாசம், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்க்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்க்கும் என்ன வித்தியாசம், இதெல்லாம் யூஸ்வலாக எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அது கொஞ்சம் தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, சூஸ் ஆப்ஷன்ஸ் வித்வுட் ரீடிங் ஃபுல் சென்டென்ஸ். ஓகேங்களா? சென்டென்ஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னே பார்க்காம நேராக ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறதுனால நீங்கள் கரெக்டாக ஆன்சர் போடுவீங்கன்ற கேரண்டி கிடையாது. ஸோ நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா ஆன்சர் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? போடக்கூடிய ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆன்சர் பண்ணணுன்றது முக்கியம் இல்லை, ஆன்சர் பண்ணக்கூடிய கேள்விகள் கரெக்டான பதிலாக இருக்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ என்டையர் சென்டென்ஸை ரீட் பண்ணி பாதியிலே இதுக்கு இதான் அர்த்தம் அப்படின்னு உடனே வேகமாக போய் ஆன்சர் பண்ணாதீங்க. கண்டிப்பாக என்ன தப்பு பண்ணுவீங்களோ அந்த தப்பான ஆப்ஷனையும் அவன் கண்டிப்பாக கொடுத்துருப்பான். ஸோ அதனால ஒரு வாட்டி ஃபுல்லாக ரீட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஈஸி மார்க்ஸ் எஸ்எஸ்சியில் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இது மாஸ்டர் ஆகும்போது, அதில் எக்ஸ்பர்ட் ஆகும்போது எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். கிராமருடைய அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெட்டராக இருக்கும். எரர் டிடெக்ஷனில் ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் சூப்பராக போட்டிங்க அப்படின்னா ஸ்பாட் த எரரில் இன்னும் வேகமாக டக்குன்னு ஆன்சர் போட்டுருவீங்க. உங்களுடைய ஓவரால் இங்கிலீஷ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ எகிரிட்டு போகும். சரிங்களா? அதனால எதெல்லாம் உங்களுக்கு வீக்காக இருக்குன்னு நீங்கள் தோன்றீங்களோ அதுக்கு கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அது உங்களே அறியாமல் அது ஸ்ட்ராங் சப்ஜெக்டாக மாறிடும், ஸ்ட்ராங்கான டாப்பிக்காக மாறிடும். அப்போ அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதுலேயே நீங்கள் என்னது ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கிராமரோட பேசிக்ஸ் கொஞ்சம் கிளியரான புரிதல் இருக்கணும், ரெகுலராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் உங்களுடைய தவறுகளை என்ன தவறு பண்ணியிருக்கேன், அதுக்கு பதிலாக என்ன வரணும், ஏன் இது வரணும், ஏன் மாறணும், ஏன் மாறக்கூடாது, அந்த புரிதலுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரிங்களா? எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்க. ஸோ சரியான அப்ரோச் இருந்தால் போதும், ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டை 100% கரெக்ட் வாங்கிட முடியும். சரிங்களா? ஓகே, ஸோ இல்லைன்னா என்ன சொல்கிறேன்னா, ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது சிம்பிள் தான். ஸோ நீங்கள் கிராமர் ரூல்ஸும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரும் லாஜிக்கல் மீனிங்கும்
இது மூணுத்துல மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே 100% கரெக்ட் வாங்கிடலாம் சரிங்களா. SSC 2026ல கண்டிப்பா உங்க எக்ஸாம் கிளியர் ஆயிடும். கன்சிஸ்டண்டா நீங்க ஒர்க் பண்ணா போதும். இந்த மாதிரி ஒரு டாபிக்கும் மாஸ்டர் பண்ணா போதும். கண்டிப்பா 2026ல உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் சரிங்களா. ஓகே, ஸோ தனியா உட்காந்து ஆரம்பிக்க முடியல, தனியா எங்க இருந்து ஆரம்பிக்கிறது தெரியல அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய அட்டா 24/7 மொபைல் ஆப் இன்னும் யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலையோ மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல போயிட்டு நம்ம பாத்தீங்க அப்படின்னா தமிழ் SSC ரைட் சைடு கீழே ஸ்டோர்ன்றது காமிக்கும். ஸோ அதில் போய் தமிழ் SSCன்னு போனீங்கன்னா நமக்கு SSC ஃபவுண்டேஷனுக்கான கிளாஸஸ் நம்ம இதுக்கு மேலே தான் ஆரம்பிக்க போகிறோம் சரிங்களா. SSC ஃபவுண்டேஷனுக்கான கிளாஸஸ் இதுக்கு மேலே தான் ஆரம்பிக்க போகிறோம். மேன்மை 4.1. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ் அப்படின்றதுனால நம்மளுடைய CGL, CHSL, MTS, CPO எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். SSCயோட எந்த எக்ஸாம் எடுத்தாலுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மறக்காம எனக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சொல்றாங்க? 3700 சொல்றாங்க. பட் நீங்க இவ்வளோ காசு கொடுத்து ஜாயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன பண்ணுங்க, Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்க. ஸோ இது அப்ளை பண்ணும்போது 800 rupeesக்கு மேல உங்களுக்கு ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாகும். இப்போ 2900க்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கிளாஸஸை லைவா ஜாயின் பண்ணிக்க முடியும். லைவா பார்க்க முடியாதவங்க ரெக்கார்டோட கூட பார்க்கலாம். ஸோ இதுல வந்து நமக்கு ஆப்டி இருக்கும், ரீசனிங் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், எல்லா டாபிக்ஸுமே இதில் கவர் ஆயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்க. இப்போவே நம்மளுடைய SSC ஃபவுண்டேஷனுக்கான பேட்சஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கீழே தெரியுற இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கூட காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களாப்பா. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கிளாஸில் லைவ்ல பார்க்கலாம். வெட்னஸ்டே நமக்கு 3 மணிக்கு, வெட்னஸ்டே 3 மணிக்கு மேரத்தான் இருக்கும், ஸ்பெஷல் மேரத்தான் இருக்கும், கேப்லரி பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணுங்க சரிங்களா. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட், பை பாய்.